நீர் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சக்தி கவசந்தனை என்னதான் படிச்சிருந்தாலும் விவசாயம் பார்த்துட்டு தீராம பத்தியில இப்ப இருக்க பிள்ளைகள் எது கேட்குது? விவசாயனால ஏதோ அவியலுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மாதிரி தான் பண்ணுதுவேன். இந்த பையன் நல்ல பரவாயில்ல, அவிய அப்பா பார்த்த அதே வேலையவே இந்த பையனை எடுத்து நல்லபடியா பார்த்துட்டு இருக்கான். ஆமா பாத்திமா, அவிய அப்பாவும் ரொம்ப நல்ல மனுஷன். இப்படி திருதுப்புன்னு அவருக்கு இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. அப்பதான் நான் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி புதுசா வந்துருந்தேன். நான் வந்து ஒரு வருஷம் கூட இருக்காது, திடீர்னு இறந்து போயிட்டாவ. ஆனா அந்த அண்ணன் இருந்த வரைக்குமே ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல இருப்பாரு, எல்லார்கிட்டையும் நல்ல கலகலன்னு பேசுவாரு, சிரிப்பாரு. இந்த பையனும் இப்ப அதே மாதிரி நல்ல பையனா வந்திருக்கான். ஆமாக்க, இந்த பையன் நல்ல பரவாயில்ல. அன்னைக்கு கூட ஏதோ என்கிட்ட உதவி கேட்டேக்க, இல்லைன்னு சொல்லாம உடனே செஞ்சான். எனக்கு அவங்க அப்பா ஞாபகம் தாக்க வந்துச்சு. நல்ல பையன் பார்த்துக்கங்க. ஆனா என்ன, அப்படி அம்மா தான் கொஞ்சம் சுடுச்சுடுன்னு இருக்கும். அதை எப்பயும் அப்படிதான். அதனால நான் அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிற மாட்டேன். என்னன்னா என்னன்னு கேட்டுட்டு விட்டுருவேன். ஆனா இந்த பையன் அப்படி இல்லக்க, நல்ல பையனா இருக்கான். ஆமா பாத்திமா, நல்ல பையனா. ஆமா என்ன பாத்திமா, புத்தன்கிழமை அதுவுமே இப்படி காய் கூட எங்கேயுமா போய்கிட்டு இருக்க? கறிகறி எதுவும் இருக்கலையா? எங்கக்க, நம்ம இருக்க சூழ்நிலைமையில கறி இருக்கிற மணியா இருக்கு. காய்கறி வாங்குறதே பெரிய பாடா இருக்கு. கறி ஒவ்வொரு ரேட்டை கேட்டா அவ்வளோதான் தலை சுத்து வந்து போயிடும் போல இருக்கு. அதான் சரி போய் காயே வாங்கிட்டு வந்துடுவோன்னு காயை வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பாத்திமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க இப்படி சொன்னா அப்ப நாங்கள் என்ன பண்றது? அட ஏக்கா நீங்க வேற, 2 மாசமா என் வீட்டுக்காருக்கு போற சம்பளமே சரியில்லை பார்த்துக்கங்க. நாங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறத வச்சு உருட்டி பரட்டி வேலையை பார்த்துட்டு தெரியும். காய்கறி ரேட்டை கேட்டாலே அவ்வளவு இதா இருக்கு. இதுல எங்கிட்ட இருந்து போட்டு கறியை வாங்க. இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையே நாங்க வாங்குறது பெரிய விஷயமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்குறோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்க மாட்டேங்கிறோம். பிள்ளைகளுக்கு கேட்குற நேரம் மட்டும்தான் வாங்கி வைக்கிறது, மித்த நேரம்லாம் வாங்கி வைக்கிறது இல்லை பார்த்துக்கோங்க. அதான் இப்போ காயை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஆமாம் பாத்திமா, ஒவ்வொரு ரேட்டும் அப்படி இருக்கு. நம்ம என்னத்த செய்ய, ஒன்றும் வாங்கி திங்க ஆகாத போல இருக்கு. ஆமாம், நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க காலங்கத்தாலேயே? ஐயா காரியமாக கேட்டாலே இவ கறி வாங்கிட்டு போகலையான்னு சும்மா கேட்டதுக்கு நம்ம வேற எல்லா காசும் கூட இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் வேற விட்டு போட்டோம். இப்போ நம்ம கறி வாங்கிட்டு போறதை நினைச்சா என்ன நினைப்பான்னு தெரியலையே. குப்பை பெட்டியில போறதுக்கு இங்கிட்டு இல்லக்கா போனோம். நீங்க உங்க வீட்டுக்கு நேரா போன மாதிரி இருக்கு. கேட்டுட்டு போவான்னு பார்த்தா போக மாட்டான் போலயே. திருவிழா கேட்கறா. நான் எந்த பக்கம் போய் குப்பையை போட்டா இவளுக்கு என்ன ஏதாச்சும் ஒன்று கேட்கறாளுங்கம்மா. அது வந்து பாத்திமா, வீட்டுல இன்னும் கொஞ்சம் குப்பை கிடக்கு பார்த்துக்க. அதான் எடுக்காம வந்துக்கிட்டேன். அதான் சரி போய் அந்த குப்பையும் சேர்த்து எடுத்துட்டு வருவோம். போடுறத போடுறான், வீட்டில் இருக்க குப்பையும் சேர்த்து எடுத்துட்டு போய் போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அந்த ஓரத்தில் எடுத்து வச்சு பார்த்தியா, வீட்டுக்கு முக்கில் மறந்து போயிட்டு. அதான் சரின்னு எடுத்துட்டு வந்துட்டு அதையும் சேர்த்து போடலாமேன்னு போறேன். அப்படியாக்க? சரி சரி சரி, அப்போ நீங்கள் போய் குப்பை எடுத்துட்டு போய் போடுங்க. நான் வீட்டுக்கு போறேக்கா, பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணும், நேரம் ஆகிட்டே இருக்கு. சரி பாத்திமா, நீ போ, நானும் கிளம்புறேன். போய் வீட்டில் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு. போய் குப்பை எடுத்து கொண்டு போய் கொட்டணும். அப்படின்னா ஓரமாக வச்சுட்டு போய் முதல் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா போய் குப்பையை கொட்டிக்குவேன். சரிக்கா, நீங்க போங்க. எப்பா வழியா தப்பிச்சிட்டேன். சரிக்கா. ஆளுவலை பாரு, குப்பை கொட்டுற ஆளுவலை. இவ கறிக்கடையில் நின்று கறி வாங்கினதை நான் தான் பார்த்தேன். இப்போ என்னன்னா குப்பையை கொண்டு போறேன்னு போய் சொல்லிட்டு போறா. இதுல என்னமா ஒரு பொய்? கறி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானே. நம்ம என்ன போய் வீட்டில் போய் நிற்கவா போறோம்? என்ன
தேவையில்லாத கதை எதுக்கு நமக்கு? நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வீட்டு உள்ள வெந்திரிச்சு சும்மா இருக்க மாட்டான். இன்னும் சமைக்கலையா, டீ போடலையா, காஃபி போடல. மக்களை அனு எந்திரிம்மா. அம்மா ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறம்மா, தூக்கமா வருது. எலும்பு மக்கா, உங்க பாட்டி வந்தாவனா அவளை திட்டியே தீத்துருவாவ. பொம்பளை பிள்ளை இந்நேரம் வரைக்குமா தூங்குறதுன்னு. கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருமாக்கா. அம்மா போங்கம்மா, எனக்கு தூக்கமா வருது. ஒரு 10 நிமிஷம் சென்று வந்து உசுப்புங்க. எந்திரி டீ. அப்புறம் உங்க பாட்டி நான் உசுப்புற சத்தத்துல கேட்டு வந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாவ. அப்புறம் நீ திட்டியே தீத்துருவாவ. எந்திரி டீ. எந்திரிச்சு உட்காரவாச்சும் செய்யுமாக்கா. அப்படியே படுத்திருக்காத. இப்படி நீ படுத்தே கிடக்காத பார்த்தேன்னா உங்க பாட்டி அவ்வளோதான் ஆடி போடும் ஆடி. நீங்கள் போங்கம்மா, நான் எந்திரிச்சு உட்காடுறேன். சரிம்மாக்கா, எந்திரிச்சு உட்காரு. அம்மா போய் உனக்கு இப்போ இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் உசுப்புனா எப்படி அந்த பிள்ளை எந்திரிக்கும்? சும்மாவே எந்திரிக்க மாட்டா. இதில் இவ வேற கொஞ்சம் கொஞ்சம் உசுப்பிட்டு இருக்கா. சின்ன பிள்ளையில நம்ம சொல்கிறத அப்படியே கேட்கும். இப்போ நம்ம எது சொன்னாலும் அதில் வாங்க மாட்டேங்குது. தோட்டத்தில் போய் பார்த்தா தானே தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இவன் மகளை கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட வேண்டியதான். அது அங்கே போய் தோட்டத்து பக்கமே போக மாட்டேங்குது. எதையாச்சும் சொன்னோம்னா எனக்கு மண்ணு பிடிக்காது, அதை பிடிக்காது, இதை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கு. இவளே இப்படி விவசாயம் பார்க்க மாட்டேன்னா வேறு யார் பாப்பா? எனக்கு தெரிஞ்ச என் மகனோட இந்த விவசாயம் தொழில் அப்படியே நின்று போயிருந்து நினைக்கிறேன். கீழே இறங்கி வரட்டும், அப்புறம் தானே இருக்கா அவளுக்கு. இப்படியே அவளுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. இன்னையிலேருந்து நாளும் இவளை ஏதாச்சும் சொல்லி தோட்டத்து பக்கம் 10 விட தான் பார்க்கணும். பொம்பளை பிள்ளை ஒரு குருலாம் வளர்ந்துட்டு கிடக்கு. சரி, அவள் இறங்கி வரட்டும், அப்புறம் அவளை பேசிக்குவோம். எதுவாக இருந்தாலும் இவளை சொன்னாதான் அப்புறம் அவள் கேட்பா. இவளே இப்படி செல்லம் கொடுத்தானா எங்கிட்ட இருந்து அவள் கேட்க? அவள் வரட்டும், அவட்ட சொன்னாதான் இவளை அடக்க முடியும்.